ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். அது இன்னைக்கு ரொம்ப அழகா ஆணி அனுஷம் நாதமுனிகள் திருநட்சத்திரம். அதை ஒட்டி திருவாய்மொழி சேவிக்கிறதே அவருக்கு நம்ம பண்ற பெரிய ஒரு பல்லாண்டு. இந்த மாதிரியா திருப்பல்லாண்டு நாதமுனிகளுக்கு நம்ம திருவாய்மொழி சேவிச்சுதான் திருப்பல்லாண்டு சாதிக்க முடியும். அவருக்கு பல்லாண்டு பல்லாண்டு இல்லையா? நாதமுனிகளாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு இத்தனை 4000 திவ்ய பிரபந்தங்களும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம குழாத்துல ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல 4ஆம் பத்துல 3வது திருவாய்மொழி கோவை வாயாள் பொருட்டு ரொம்ப அழகான திருவாய்மொழி. ஆழ்வார் இதுக்கு முன்னாடி அவரோட பிரணயத்துவத்தை எம்பெருமான் கிட்ட வெளிப்படுத்திட்டான். இந்த பதிகத்துல ஆழ்வார்கிட்ட எம்பெருமான் வெளிப்படுத்துறார் அவரோட காதல. ரொம்ப அழகா 3 நிர்வாகம், 1 இல்ல 2 இல்ல 3 நிர்வாகத்தை பத்தி முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அழகா எப்படி ஆச்சாரியர்கள் அவாவாலோட எப்படி விண்ணப்பிச்சிருக்கா, அவாவாலோட பர்ஸ்பெக்டிவ்னு சொல்றதோட ஆழ்வார் எப்படி எம்பெருமான அனுபவிச்சிருக்கானோ அந்த மாதிரி எம்பெருமான் எப்படி ஆழ்வார அனுபவிக்கிறான்னு அந்தந்த ஆச்சாரியர்கள் அனுபவிச்சத பார்த்தோம். இன்னைக்கு பி.வி. அனந்தராச்சார் சுவாமி சாதிச்ச பதவுரை திவ்யார்த்த தீபிகையிலேருந்தும் ஈடு 36,000 படியிலேருந்து சம்மரி மட்டும் அந்தந்த பாசுரத்துக்கு ஒரு அவதாரிக்கை ரொம்ப அழகா ஒரு லைன்ல அவதாரிக்கை சாதிச்சிடுறார் சுவாமி நம் பிள்ளை. அதையும் பார்க்கலாம். கோவை வாயாள் பொருட்டு ஏத்தின் எருத்தம் இருத்தாய் மதிலிலங்கை கோவை வீயச் சிலை குனித்தாய் புலனல் யானை மறுப்பொசித்தாய் ஊவை வீயா நீர் தூவி போதால் வணங்கேனேலும் நின் பூவை வீயாம் ஏனிக்கு பூசும் சார்ந்து என் நெஞ்சமே. எவ்வளோ ஒரு பரஸ்பரம் காதல் ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் பாருங்க. இந்த முதற் பாட்டில் நப்பின்னை பிராட்டி ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் தொடக்கமானார். உனக்கு பிரணயினிகளாய் இருக்க, பிரணயினிகள்னா காதலின்னு வச்சுக்கலாம். நம்ம காதலை வெளிப்படுத்துறதுதான் அவா பேர் அவான்னு சொல்றோம் இல்லையா? அந்த அவாவை வெளிப்படுத்துறா இவாள்லாம். நீ அவர்கள் பக்கலிலே இருக்கும் இருப்பை என் பக்கலிலே இருக்கும்படி என் சத்தையே உனக்கு எல்லாமாய் விட்டது என்கிறார். யாரு? ஆழ்வாரும் சொல்றார். அன்னிக்கே ஆசிரித விரோதிகளை நிரசிக்கிற விடங்களில் அவ்வவ சமயங்களில் வந்து முகங்காட்டி அடிமை செய்ய பெற்றிலேன் நான். இங்கனே இருக்கவும் என் ஹிருதயத்தையே உனக்கு போக்கியமாக கொள்ளுவதே என்றார் ஆதல் என்றார். இதில் ரொம்ப அழகா எம்பெருமான் எப்படி ஆட்கொண்டிருக்கானா ஆழ்வாருக்கு. எம்பெருமான் ஏதோ ஒரு மாலை அணிவிச்சிருந்தார்னா சாத்தின்றார்னா அந்த மாலையே ஆழ்வாரா நினைச்சுக்கிறார் ஆழ்வார். இப்போ பூசும் சாந்து அவர் சாந்து சாத்துப்படி பூசிக்கிறார் திருமார்புல. இங்க வந்து பார்த்தேன்னா நம்பெருமாளுக்கு ரொம்ப அழகா சாத்துப்படி சாத்துவா. அந்த அந்த மார்புல சாத்துறது என்னன்னா ஆழ்வாரோட ஆத்மாவையே சாத்துறாளாம். அப்படியே பூசும் சார்ந்து என் நெஞ்சமே, என்னோட நெஞ்சத்தையே நீ பூசும் சார்ந்தா எடுத்துக்கொண்டார் ஆழ்வார். கோவை வாயாள் பொருட்டு கோவை கனி போர் போல் சிவந்த அதரத்தை உடையவளான, அதரத்தைனா லிப்ஸ், அதரத்தை உடையவளான நப்பின்னை பிராட்டி நிமித்தமாக ஏற்றின் எருதுகளை உடைய எருத்தம் பிடரியை இருத்தாய் முறித்தவனே மதில் இலங்கை மதில் சூழ்ந்த லங்காபுரிக்கு கோவை அரசனான ராவணன் வீய முடியும்படி குனித்தாய் வளைத்தவனே. குலம் நல் யானை, அதான் குலநல் யானை, நல்ல ஜாதியிலே பிறந்த அழகியதான குவலையா பீட யானையுடைய மறுப்பு. அது ஏன் நல்ல ஜாதினா, இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளோட ஜென்மம் நன்னதா இருந்தாதானே நம்ம எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களா ஆக முடியும், பாகவதர்களா ஆர்த்துக்கு. அதுக்குன்னு ஒரு அந்த குடுப்பினேன்னு சொல்லக்கூடாது, அது அவனோட சுகிர்த்தம். நம்ம பண்ற குடுப்பினே ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவனோட கருணை தான். அந்த மாதிரி இந்த குவலியா பீடம் நல்ல ஜாதியில பிறந்ததுனால எம்பெருமான் ஸ்பர்ஷம் பட்டு அதுக்கு கிடைச்சிருக்குன்றார். இந்த மாதிரி மறுப்பு கொம்பை ஒசித்தாய் முறித்தொழிந்தவனே பூவை வீயா நீர் புஷ்பத்தை விட்டு நீங்காத தீர்த்தத்தை புஷ்பத்தையும் தீர்த்தத்தையும் என்னபடி தூவி பணிமாறி போதால் உரிய காலங்களில் வழங்கேனேலும் உன்னை பணிந்திலேனாகிலும் நின் உன்னுடைய
பூவை வீயாம் மேனிக்கு, காயாம் பூ போன்ற திருமேனிக்கு, பூசும் சாந்து சாத்த தகுதியான சந்தனம் என் நெஞ்சமே, எனது நெஞ்சமே ஆகும். ஆழ்வார் is offering his நெஞ்சம், his heart for எம்பெருமான் சாத்துப்படி, for எம்பெருமான் to for his ஆழ்வார்'s நெஞ்சம் heart is becoming எம்பெருமான் சந்தனம், sandalwood for him to apply. Such is the love between Alvar and Emberuman, just like how Emberuman showed his love towards Nappinai Pirati and Sita Pirati. பூசும் சாந்தி என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகலனும் என் கை கூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் ஒன்றுமிழ்ந்த எந்தை ஏகமூர்த்திக்கே. இந்த இடத்துல நான் எதை சாத்தினாலும் இவர் கை கூப்புறதுதான் அவர் சாத்திக்கிறாராம். அணிகலன்னா ஆபரணங்கள் இல்லையா? என்னுடைய கரண காரியமான ஸ்மிருதி ஆதிகளே பரிபூர்ணனானவனுக்கு போக உபகரணங்கள் எல்லாம் ஆயிற்று என்கிறார். ரொம்ப நிறைய வார்த்தைகள் சேர்த்து இருக்கு, அதனால பிரிச்சு சாதிக்க. ஆழ்வாரோட அந்த கரண கரைவரங்கள் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? நம்ம ஒரு கரணமும் எப்படி எம்பெருமான ஆசைப்படுறது. அவரோட வாய் பார்க்கணும்னு ஆசைப்படுறதாம், காது பார்க்கணும்னு ஆசைப்படுறதாம், கண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறதாம். ஆனா அவளோட அதுக்கு வகுத்த காரியத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுறது இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் இங்க என்ன சாதிக்கிறார் பாருங்க. ஈசன் சர்வேஸ்வரனாயும் யாலம் உண்டு உமிழ்ந்த எந்தை, ஒரு காலத்தில் உங்களையும் உண்டு மற்றொரு காலத்தில் வெளிப்படுத்தின சுவாமியும் ஏகமூர்த்திக்கு ஒப்பற்ற திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையனாயும் இருக்கிற பெருமானுக்கு. பூகம்னு இருக்கு, அது தப்பு. பூசும் சாந்து, பூசுவதற்கு உரிய சந்தனம் என் நெஞ்சமே, என் மனமே ஆகும். புனையும் கண்ணினா அணிந்து கொள்வதற்கு உரிய மாலை. கண்ணினா திருத்துழாய் மாலைதான் கண்ணின்னு சாதிக்கிறான். என்னுடைய வாசகம் செய் மாலையே, வாக்கினால் தொடுக்கப்படுகிற சொல் மாலையே ஆம். திருத்துழாய் என்ன? இவரோட சொல் மாலை. வான் பட்டாடையும் என்னது? சிறந்த திருப்பொறி வட்டமும் அகுதே. அந்த சொல் மாலையே திருப்பரி வட்டமா ஆறுது எம்பெருமானுக்கு. தேசமான அணிகலனும், தேஜஸ்கரமான அணியப்படும் ஆபரணங்களும் வச்சுக்கலாம். என் கைகூப்பு செய்கையே, இவரோட அஞ்சலி முத்திரையே எம்பெருமானோட ஒரு ஆபரணமா ஆயிட்டான். How Alvar sits in Anjali Mudra, right? That Anjali Mudra itself becomes like a decorating ornament for Emberuman. He's also talking about how Emberuman is a Paratwan, that he swallowed the whole, it's not the world, entire universe and beyond the universe. And then he is also undu umilda. He also gives everything out. Srishti happens after that, right? For that Perumal, whatever Alvar is offering, Emberuman's garland, Punayum Kanni is the Tulasi Mala, is Alvar's Sol Malai. All these pasarams that Alvar is reciting, right? And the Pattu Adai that Emberuman is wearing, Pitambaram. That Pitambaram is also Alvar's Sol Malai, Vak Kainkariyam. Then his Kaikup, his Anjali Mudra becomes Emberuman's ornaments. Anikalan is ornament, whatever he is wearing, jewels. ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தி ஆகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி நாகமேறி நடுக்கடலுள் துயின்ன நாராயணனே உன்னாகமுத்தும் அகத்தடக்கி ஆவி அல்லல் மாய்த்ததே. ரொம்ப அழகான பாசுரம். நிறைய நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடிய பாசுரமும் கூட, வார்த்தையை வச்சுண்டு. ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துலாம். இத்தலையை உனக்காக்கி அத்தாலே ரிதகிருத்தியனாய் இருக்கிறாயே என்கிறார். ஆழ்வாரையே ஆக்கின்ட்டார். அவரோட தலையே அவருக்குதான், எம்பெருமானுக்கு தான் சமர்ப்பிக்கிறார். கிருதகிருத்தியனா ஆழ்வாரும் ஆயிட்டார், எம்பெருமானும் ஆயிட்டாராம். ஏகமூர்த்தினா என்ன? காரணபூதமான ஒரு மூர்த்தியாய் அவன் மட்டும்தான் ஏகமூர்த்தி. மத்ததெல்லாம் அவன் படைக்கிற விஷயங்கள். இருமூர்த்தி, சிருஷ்டியின் தொடக்கத்திலே பிரகிருதி மகான்களை சரீரமாக கொண்டு நிற்கும் மூர்த்தியா யாரு? அதுவும் அந்த எம்பெருமான் தான். மூன்று மூர்த்தி, சாத்விகமாயும் ராஜசமாயும் தாமசமாயும் மூன்று வகைப்பட்ட
அகங்காரத்தை வடிவமாக கொண்ட மூர்த்தியாய், அவனே பல மூர்த்தியாகி மனசு முதலிய கரணங்கள் வடிவாக உடையனாய், ஐந்து பூதமாய் பஞ்சபூதங்களை வடிவாக உடையனாய், இரண்டு சுடராய் சூரிய சந்திரர்கள் இருவரையும் வடிவாக உடையனாய், அருவாகி சர்வ அந்தர்யாமியா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருவாகினா என்ன? எல்லாத்தையும் சரீரமா கொண்டு இருக்கான் எம்பெருமான். அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா, நம்ம பரமாத்மா ஜீவாத்மா எல்லாம் அவன்கிட்டயே தான் இருக்கு. அந்தர்யாமியா அவன் தான் இருக்கான். நடுக்கடலுள் திருப்பார்கடல் நடுவே நாகநேரி திருவனந்தாழ்வான் நீதேரி துயின்ன திருக்கண் வளர்ந்தருளின நாராயணனே உன்னுடைய ஆகம். இது ரொம்ப அழகான வார்த்தைகள். உன் ஆகமுத்தும் அகத்தடக்கி யாருக்குள்ளன்னு பாருங்க, அவனோட எம்பெருமானோட திருமேனி எல்லாம் முத்தும் அதற்கு வேண்டின மற்ற அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அகத்தடக்கினா யாரு? ஆழ்வாரோட அகம், ஆழ்வாரோட நெஞ்சினுள்ளே அடக்கி அடங்க வைத்து ஆவி அல்லல் மாய்த்ததே என் திருவுள்ளம் இடர் நீங்க பெற்றதேனா எம்பெருமான் இவருக்குள்ள திருவுள்ளம், இவரோட திருவுள்ளமே எம்பெருமான் தான் அர்த்தம். அப்ப ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது பாருங்க இல்லையா? Beautiful pasaram where Alvar says everything is Emperuman. Emperuman is having everything and everyone in this complete Shrishti as him only. The Sharira, he takes all the forms by being an Antaryami within everyone and everything. Such is the Emperuman where Alvar says Emperuman takes all the forms, and this Agatta Adaki means it's like keeping something in a box and folding it. The box is Alvar's heart. That's something that we keep inside the box is Emperuman himself. Emperuman comes and mixes with Alvar's heart like that. Says Alvar. Avi allar maitade. மாய்த்தல் எண்ணி வாய்முலை தந்த மாயப்பேயுயிர் மாய்த்த ஆயமாயனே மாமனனே மாதவா பூத்தன் மாலை கொண்டு உன்னை போதால் வணங்கேனேலும் நின் பூத்தன் மாலை நெடுமுடிக்கு புனையும் கண்ணி எனதுயிரே. அழகான பாசரம். பூதநாதிகளை உடைய நிரசன சமயத்தில், பூதநாதிகளுடைய நிரசன சமயத்தில் ஸ்ரமந்தீர சிஸ்ருபோச்சாரம். நம்ம சிஸ்ருபோச்சாரம்னா சில உபச்சாரங்கள்லாம் பண்றோம் இல்லையா? பண்ண பெற்றிலேனே ஆகிலும் சிஸ்ருபோச்சாரத்தல்லாது செல்லாத உன் சுகுமாரமான திருமேனிக்கு சாத்தும் மாலை என் சத்தேயாய் விடுவதே என்கிறார். எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம அந்த எல்லா உபச்சாரங்களும் ஆழ்வார் எப்படின்னா, இப்போ திருவனந்தாழ்வான் மாதிரி சென்னால் குடையாம் அமர்ந்தால் சிங்காசனமாம்ன்ற மாதிரி சிசுபோச்சாரம் எப்பப்பெல்லாம் பண்ணணும், பூதனியை இது பண்ணிட்டு இவனுக்கு உபச்சாரம் பண்ணணுமா ஆழ்வார் இருக்கார். அந்த சமயத்தை தாண்டி பாக்குறோமா அவனோட சுகுமான திருமேனி, அதுக்கும் சாத்துமா இல்லையா எம்பெருமான் நம்மாழ்வாரே இருக்கார் எம்பெருமானுக்குன்னு சாதிக்கிறார். மாய்த்தல் எண்ணி முடிப்பதாக நினைத்து வாயிலே முலை தந்த நஞ்சு தீர்த்திய முலையை வைத்த ஆயப்பை. பூதனை சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். உயிர் பிராணனை மாய்த்த முடித்து விட்ட ஆயமாயனே வாமனனே மாதவா உன்னை பூத்தன் மாலை கொண்டு பூக்கள் தொடுத்து குளிர்ந்த தன்னுனாலே குளிர்ந்த தன்னன் துழாய்னு சேவிக்கிறோம் இல்லையா? குளிர்ந்த மாலையை கொண்டு அம்மன அழகியானா அவ்வப்போதுகளில் வணங்கே நேலும் வழிபாடு செய்ய பெத்திலேனாகிலும் அப்பப்ப வழிபாடு அப்பப்ப சிசுபோச்சாரம் பண்ணிடுறார் ஆழ்வார் இல்லையா? அதுக்கும் தாண்டி நீ உன்னுடைய பூத்தன் மாலை நெடுமுடிக்கு புஷ்பமாய் செவ்வியைனா அடுத்தது பாசுரங்களையும் வரப்போகுது. நம்மளோட தலை திருமுடி, ஆழ்வாரோட திருமுடி எம்பெருமான் திருவடிகள்ல இருக்கு இல்லையா? புஷ்பமாய் இந்த இடத்துல செவ்விய மாலைன்னா அந்த அழகான மாலையை சாத்திக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்தது பின்னாடி சென்னின்னா தலை. மாலையாலே அலங்கரிக்கப்பட்ட நீண்ட திருமுடிக்கு புனையும் கண்ணி அலங்காரமாய் சாத்துகின்ற மாலை எனது உயிரே என் பிராணனாவது. திருப்பி அவரோட பிராணனையே எம்பெருமானுக்கு சாத்துறார். அதனால எம்பெருமான் எவ்வளவு அழகா அவனோட பிரணயத்துவத்தை அவன் வாங்கிக்கிறான்ல. இதுல இருந்து எப்படி எம்பெருமான் பிரணயத்துவம் தெரியுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். எம்பெருமான் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான் இல்லையா? எம்பெருமான் இஸ் அக்செப்டிங் ஆழ்வார்ஸ் லவ் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ ரெசிப்ரோகேட்டிங் ஆழ்வார்ஸ் லவ்.
That is this Padigam. So here, Alvar says, Alvar's life is Atma becomes Emperuman's Tirumalai, Emperuman's Tulasi Mala itself. And he is also sharing all the Charitrangal, Budana Charitram, Vamanan Charitram, all that here and praising Emperuman. கண்ணி எனதுயிர் காதல் கனகச்சோதி முடிமுதலா எண்ணில் பல்கலன்களும் ஏலும் ஆடையும் மகுதே நன்னி மூவுலகும் நவித்தும் கீர்த்தியும் மகுதே கண்ணன் எம்பிரான் எம்மான் கால சக்கரத்தானுக்கே. ரொம்ப அழகான பாசுரம். தம்முடைய ஸ்நேகாதிகள் ஓரொன்றே ஆபரணாதி சர்வ சர்வ பரிச்சதங்களுமாயிற்று அவனுக்கு என்கிறார். இது என்னன்னு பாத்துடலாம், அப்புறம் உங்களுக்கே புரியும் என்னன்னு. காலச்சக்கரத்தான், காலத்தை நடத்துகிற திருவாழியை உடையனாய். இது அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா நம்ம. திருவாழி உடையவன் தான் காலச்சக்கரன். யாரு? எம்பெருமான் தான். எப்பவுமே அவன் நிறுத்தி வச்சுக்கவும் முடியும், போக்கவும் முடியும் பொழுத. எம்மான் எனக்கு சுவாமியாய், எம்பிரான் எனக்கு காரகனான கண்ணனுக்கு, ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு எனது உயிர், என் ஆத்மவஸ்து கண்ணி மாலை. இந்த கண்ணினாலே அது மாலை, மாலை போல் போக்கியமாக நின்னது. காதல் எனது ஆசையானது கனகம் ஜோதி முடிமுதலா பொன்மையாய் ஒளி உடைத்தான திருவபிஷேகம். நம்ம பாத்துருக்கோம். திருவபிஷேகம்னா திருமுடிக்கு மேல இருக்கிற அந்த கிரீடம். அங்கேந்து திருவபிஷேகம் முதலாக எண்ணில் பல்கலன்களும் கணக்கற்ற பல திருவாபரணங்களை உடைய திருவாபரணங்களாக நின்றது. இந்த திருவாபரணங்கள்னு உடனே இந்த குழந்தை எல்லாம் ட்ரூத் ஆர் டேர்னு ஒரு விஷயம் விளையாடுவா. அடியன் யூஸ்வலா எல்லார்கிட்டயும் சொல்றது, ஆத்ம பந்துக்கள் கிட்ட எல்லாம், டேர், அடியன் இஸ் டேரிங் யூ டு டூ திஸ் அப்படின்னு. என்ன டேர்னா, நம்பெருமாள் போட்டோ கூட வச்சுக்கோங்க, நேர்ல போய் சேவிக்கணும் இல்ல. போட்டோல அவன் எவ்வளவு ஆபரணங்கள் போட்டுன்னு இருக்கான் நம்ம எண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எண்ணி முடிக்கவே முடியாது. எப்பவுமே அது தப்பாதான் கவுண்டிங் போகும். நம்ம கிட்ட போய் நின்று அவனை எண்ணினா கூட. அந்த மாதிரி கணக்கற்ற பல திருவாபரணங்கள் ஆழ்வார் சொல்றா இல்லையா. முன்ன மட்டும் இல்ல, முன்ன ஆபரணங்கள், பின்னாடி ஆபரணங்கள், மாலைக்குள்ள வேற சாத்தின்னு இருப்பான், மாலைக்கு வெளியில வஸ்திரத்துக்கு மேல சாத்தின்னு, வஸ்திரத்துக்குள்ள திருப்பூணோலே ஒரு ஆபரணம். அந்த மாதிரி அத்தனை ஆபரணங்கள் நம்பெருமாள் கிட்ட பாக்கலாம். அந்த மாதிரி ஆழ்வார் ரசிக்கிறாராம். ஏலும் ஆடையும் ஏற்றதான பீதாம்பரமும் அகுதே அந்த காதலேயாம். இந்த இடத்துல என்ன சொல்றார்? என்னோட உயிர்லாம் இல்ல, என்னோட காதலே அவனோட ஆடை, அவனோட அணிகலனா ஆயிடுறது அப்படின்றார். ஒண்ணுத்தையும் அர்ப்பணிக்கிறார் ஆழ்வார்னு பாக்குறோம் இல்லையா. அவரோட நெஞ்சு, மனசு, அவரோட ஆத்மாவியே, அப்புறம் அவரோட காதலி, அந்த பிரணயித்துவத்தையே அர்ப்பணிக்கிறார் எம்பெருமானுக்கு. மூவுலகங்களும் நன்னி கிட்டி நவித்தும் துதிக்கின்ற கீர்த்தியும் புகழும் எது? அந்த காதலை தான் நம்ம எல்லாம் புகழறோம் அப்படின்ற. அதுதான் எம்பெருமான் கிட்ட இருக்கிற சிநேகிதம் ஆழ்வாருக்கு. அந்த சிநேகிதத்தை ஒரு ஆபரணத்திலையும் வெளிப்படுத்துறார் ஆழ்வார். ஆபரணம் மட்டும் இல்ல, ஆனா எம்பெருமானுக்கே அதை அர்ப்பணிக்கிறார்னா சொல்லணும். ஆழ்வார் இஸ் டெடிகேட்டிங் his love, whatever we see in எம்பெருமான், whether the திவ்ய ஆபரணங்கள், the ornaments that he is wearing, not just ornaments, plus all the ஆயுதங்கள், the weapons that எம்பெருமான் is having, then his திருமுடி is the freedom, the crown that எம்பெருமான் is wearing. Everything is reflecting only ஆழ்வார்'s love towards எம்பெருமான், says ஆழ்வார். இந்த பாசுரத்தோட நிறுத்திக்கலாம் அன்னைக்கு. கால சக்கரத்தோடு வெண்சங்கம் கையேந்தினாய் ஞாலமுத்தும் உண்டுமிழ்ந்த நாராயணனே என்னென்னு கோலமிட்டு நான் அழைத்தால் ஒன்னும் வாராய் ஆகிலும் கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலம் மன்ன குறை கழலே. இந்த லாஸ்ட் லைன் தான் சென்னிக்குன்னு அங்க சொன்னேன் இல்லையா. சென்னினா திருமுடி. இந்த இதை எப்படி நினைச்சு பாக்கணும்னா, நம்பெருமாள் திருவடியிலேயே ஆழ்வார் கிடப்பாரு இல்லையா. பகல் 10 ராபத்து உற்சவம் முடிஞ்ச உடனே ஆழ்வார் பரமபதம் ஏறர் தான் லாஸ்ட் ஸ்டெப் இல்லையா. இப்போ அந்த திருநாள் ரொம்ப அழகா இதுதான் கோலமாம் என் சென்னிக்கு. என் சென்னிய அலங்கரிக்கிறது என்னன்னா உன் கமலம் அன்ன குறை கழலே. நம்மாழ்வார் மோட்சம்னு பாக்குறோம் இல்லையா. அந்த பிக்சரை மனசுல கொண்டு வாங்கோ. அதுதான் இந்த லாஸ்ட் லைன், கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலம் மன்ன குறை கழலே அப்படின்னு. என்னது? இப்படி பிரணயியாய் இருந்துள்ள
நீ என்னை கிட்டாதே ஒழிந்தாயே ஆகிலும். எங்க கிட்டாம இருக்கார்? வரல. அதனால என்னை கிட்டாதே ஒழிந்தாயாகிலும் உன் சத்தையே எனக்கு தாரகாதிகள் என்கிறார். ஆனாலும் அவனோட போகியத்தை கொடுக்குறான் இல்லையா, அதே தாரகமா இருக்குன்னு அதிலேயே தரிச்சிடுவேன்றார் ஆழ்வார். உனக்கு நான் உதவ பெற்றிலேன் ஆகிலும் என் சத்தை உனக்கு. இதுதான் கண்டினியூவேஷன் அடுத்த பாசத்துல வரப்போகுது. அவன் சத்தை இவருக்கு கொடுத்துறாரா, இவர் சத்தையும் அவனுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குற. என் சத்தை உனக்கு தாரகாதிகளானார் போலே நீ வாராயாகிலும் உன் சத்தை எனக்கு தாரகாதிகள் என்கிறார். அவன் பிரணயித்வம் சொல்லா நிற்க நடுவே தம்முடைய பிரணயித்வம் சொல்லுவானேன். இப்ப எம்பெருமான் பிரணயித்வத்தை தானே சொல்ல ஆரம்பிச்சார். நடுநடுல இவரோட பிரணயித்வம், இவரோட காதல் தானே வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப அழகு இது. இரண்டு சேதனர் கூடி கலந்து பரிமாறா நின்றால் பிறக்கும் ரசங்களும் இரண்டு தலையிலும் உண்டேயாய் இருக்கும் இதே. ஏன்னா இப்போ அடியன் ஏதோ ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப நம்பெருமாளை பத்தி. இப்போ உடனே யூத்தர் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாள். அந்த மாதிரி பெருமாளும் ஆழ்வாரும் ஷேர் பண்ணிக்கிறாளாம். ரெண்டு பேரும் பரஸ்பரம் பிரணயித்துவம்னா அதுக்கு இந்த பாசுரம் அடுத்த பாசுரம் உயிர் பாசுரங்கள். பிறக்கும் ரசங்களும் இரண்டு தலையிலும் உண்டாயே இருக்கும் இரே. அதில் கீழெல்லாம் அவன் பிரணயித்துவம்னா 5வது பாசுரம் வரைக்கும் அவன் பிரணயித்துவம் சொல்லி கொண்டு போந்தார். இப்போது அவன் பிரணயித்வதாதி அதிசயம், பிரணயித்வ அதிசயம்னா பிரணயித்வாதிசயம் தம்மையும் பிரணயியாக்கிற என்கைக்காக. அப்படின்னா என்ன, அவனோட அந்த அவனோட அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஆழ்வார் இவரை பிரணயியா ஆக்கிட்டான். இவர் பிரணயியா இருக்கிறதுனாலதான் அவனும் பிரணயித்வனா இருக்கான் இல்லையா. அதை சொல்லலாம்னா அவரோட பிரணயித்வம் எம்பெருமானோட பிரணயித்வத்தினால இவர் பிரணயியா ஆக்கிடுறாரு அப்படின்னா ரொம்ப அழகான பாசுரம். கால சக்கரத்தோடு பகைவரை அழிப்பதில் யமன் போன்ற, யாருன்னா யமன் போன்ற, எப்படி திருவாழியோடு கூட வெண்சங்கு வெளுத்து சங்கத்தை கை அழகிய திருக்கையிலே ஏந்தினாய் தரித்திருப்பவனே ஞாலமுற்றும் உலகம் முழுவதும் உண்டு உமிழ்ந்த ஒரு கால் விழுங்கி மற்றொரு கால் வெளிப்படுத்தின நாராயணனே. நாரணா என்னென்னு பல கால் சொல்லி கோலமிட்டு கூப்பிட்டு நான் அழைக்க உன்னும் வாராயாகிலும் நீ சிறிதும் வந்தருளுமாறு போனாலும் உன்னுடைய கமலம் அன்ன தாமரை மலர் போன்ற குறைகழல் ஒலிக்கின்ற வீரக்கழலை அணிந்த திருவடிகள் என் சென்னிக்கு எனது தலைக்கு கோலமாம் அலங்காரமாக நின்னது அப்படின்னு பியூட்டிஃபுல் பாசுரம். தேர் ஆழ்வார் சேஸ் this especially in the last line, கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலம் மன்ன குறைகழலே means ஆழ்வார்ஸ் திருமுடி, ஆழ்வார்ஸ் head, it gets an ornament to be decorated with, which is எம்பெருமான்'s திருவடிகள் itself. When Alvar is able to keep his head திருமுடி on எம்பெருமான்'s திருவடிகள், his divine feet becomes an alankaram, ornament to Alvar's திருமுடி, says Alvar. And Alvar also talks about how எம்பெருமான் destroys all the hurdles that is Ashritas means his Adiyar's face, just by having the Tiruvadi and Shankam, the Shankam and Chakaram. And he is praising Emberuman about all the Srishti that he makes, about the Pralaya Kalam that he Perumal instructs, and he takes us through that phase, right? Alvar is relishing all that, but in the end, Alvar says, even if you don't come, even if you don't give you to me, there are certain times when you become my dharakam on which I live, I thrive. Like that, your Kamala Annam, your divine lotus-like Tiruvadigal becomes a decoration to my Tirumudi, to my head. En Chenniki means en Talai, en my head. So Alvar is praising Emberuman in this Pasuram. Next Pasuram is also a beautiful Pasuram. Kurai Kadalgal நீட்டி மண் கொண்ட கோல வாமனான் அடுத்த சரித்திரத்துக்கு போறார். இது என்னன்னு நாளைக்கு அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.